ஆலமரத்தில் என்ன இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 1000 ஓட்டை இருக்கிற ஆலமரம் தெரியுமாங்க? அது ஒரு பக்கம். இன்னைக்கு நாம் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அடிப்படையான விஷயம் ஒருவரை எப்படி மதிக்க வேண்டும், ஏன் மதிக்க வேண்டும், எதற்காக மதிக்க வேண்டும், இது இன்னொரு பக்கங்க. இது ரெண்டுமே ஒன்று சேருமா? சேருதுங்க நம்ம கதையில். நிறைவான கதை, ஏன் நெகிழ்வான கதைன்னு கூட சொல்லலாம். கேட்டால் தெரியும் காரணம். அர்ஜுனனுக்கு பேரும் புகழும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. துரியோதனனுக்கு கோபம் தாங்கலை. நேராக போய் தாத்தா முடிய பிடிச்சிட்டான். யாரு? பீஷ்மரை. தாத்தா நீ வந்து என்ன பண்றது? பேரன் கிளம்பி போறார். பீஷ்மர் வரார். துரியோதனன் கூட இதை துரைந்து பார்த்த துரோணாச்சாரியார் பார்த்தார். வாருங்கள் வாருங்கள் உட்காருங்கள் அப்படிங்கிறார். பீஷ்மர் எதுக்காக வந்திருக்கும் ஒன்றும் சொல்லலை. உடனே துரோணர் எழுந்தார். பீஷ்மாச்சாரியார் அவர்களே, நாம் அனைவருமாக சென்று நீராடி விட்டு வந்து விடலாமே. எல்லாம் கிளம்பிட்டாங்க. அர்ஜுனன் உள்பட எல்லாரும். துரோணருடைய பையன் அஸ்வத்தாமா உள்பட எல்லாம் கிளம்பி அங்க குளிக்க போறாங்க. பாதி தூரம் தான் போயிருப்பாங்க. திடீர்னு துரோணாச்சாரியார் என்ன பண்ணினார்? அர்ஜுனன் கிட்ட, மறந்தே போயிட்டேன்டா, இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கணும். நேரா அங்க ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த எண்ணெய் பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு வா. அர்ஜுனன் எண்ணெய் பாத்திரம் எடுக்க போயிட்டான். இந்த நேரத்துல இந்த பக்கம் ஒரு 10 அடி நடந்திருப்பாங்க. பார்த்தா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலமரம், ஆயிரக்கணக்கான இலைகள். அந்த மரத்துக்கு அடியில் போய் துரோணர் உட்காண்டார். பக்கத்துலேயே பீஷ்மாச்சாரியரும் உட்காண்டாச்சு. இந்த 100 பேர், அதுவும் கூட யாரு? நம்ம பீமன், நகுலன், சகாதேவன், தர்மன், அஸ்வத்தாமா, இவர்கள். அர்ஜுனனை நான் சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தான் இல்லையா, எல்லாம் உட்காண்டாச்சு. துரோணர் என்ன பண்ணினார்? தரையில் ஒரு மந்திரத்தை எழுதினார். எழுதிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, துரியோதனா முன்னால் வான்னாரு. இவ்வளவு பேர் இருக்கும்போது நம்ம வாத்தியார் தாத்தா வந்த உடனே அது பயந்துட்டா இருப்பாரு. அந்த கீழே உள்ள மந்திரத்தை நன்றாக மனதில் பதிய வைத்து கொண்டு ஓர் அம்பு எடுத்து இந்த மரத்தின் மீது வீசினார். கடன்னு பார்த்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அஷா அம்ப. அந்த மரத்துல இருந்த ஆயிரக்கணக்கான இலைகளிலும் ஓட்டைகள் விழுந்தன. குளிக்க போலாம் வாங்க, எல்லாம் போயாச்சு. அதுக்குள்ளேயும் அர்ஜுனனும் அங்க வந்து சேர்ந்த, எல்லாம் குளிச்சாங்க, முடிச்சாங்க, வந்தாங்க. அதே மரத்தடியில பீஷ்மரும் துரோணரும் அமர்ந்தார்கள். அர்ஜுனனையும் இப்ப சேர்த்தாச்சு, என்ன வந்துட்டானே, எல்லாம் உட்கார்ந்தார்கள். அப்படின்னு பார்த்தா அந்த அவ்வளவு இலைகளிலும், அந்த ஆலமரத்து இலைகள்ல இரண்டாவதாக ஒரு ஓட்டை இருக்கிறது. எல்லா இலையிலையும். பீஷ்மாச்சாரியாரே என்னாரு, ஆமா எல்லா இலையிலையும் 2வது ஓட்டை இருக்குது, எப்படி, யாரு போட்டது? அப்படி சத்தியமா நாங்க இல்லை அப்படின்னு நான் எல்லாரும், துரியோதனன் உள்பட. அர்ஜுனன் முன் வந்தான். குருநாதா, தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள், அடியன் போட்டது. அது எப்படிரா போட்ட? இல்ல, நான் என்ன பாத்திரத்தோட வந்தேன். அப்படி வந்துகிட்டு இருந்த போது பார்த்தா இந்த மரத்தடியில இந்த இவ்வளவு பேர்களும் நின்ற காலடி சுவடுகள் தெரிந்தன. முன்னால பார்த்தா இந்த மந்திரம் எழுதியிருந்தது. அந்த மந்திரத்தை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு நான் ஒரு அம்பை ஏவி சோதனை செய்து பார்த்தேன். எல்லா இலைகளிலும் இரண்டாவதாக ஒரு ஓட்டை விழுந்தது. துரியோதனா, அங்க வாடா, மறுபடியும் அதே மந்திரத்தை சொல்லி அம்பை ஏவுனாரு. கீழே பார்க்கறான், மந்திரம் இல்ல. அர்ஜுனன் கழிச்சுட்டானா? சத்தியமா இல்ல ஐயா. அடிச்ச காத்து அந்த இலைகள் விழுந்தது. இங்க இந்த மந்திரத்தை அது அப்படி கழிச்சு விட்டுடுச்சு. அர்ஜுனா, இப்பொழுது நீ, நான் எய்வேன் குருநாதா. படக்குன்னு ஒரு அம்பை போட்டா 3வது ஓட்டை. துரியோதனா, நீ அது மந்திரம் தான் மறைஞ்சு போச்சு இல்ல. அந்த குருநாத துரோணாச்சாரியாரே நமக்காக நடத்திய பாடம் என்பது இங்கே தானே பெறப்படும். அப்பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் 4னையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.